அந்த களம் சரியாக அமையுமா இல்லையா அப்படிங்கிறது அவர் யாரோடு கூட்டு வைக்கிறார், அவருடைய சித்தாந்தங்கள் என்னவாக இருக்கிறது என்பதை அரசியலுக்கு வந்த பிறகுதான் முடிவு செய்ய வேண்டும். முதலில் அவர் வரட்டும் அப்படிங்கறத விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கை, விடுதலை சிறுத்தைகளுடைய பார்வை, நிலைப்பாடு இதுல அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமாம், அது உண்மைதான். அதுல ஒன்னும் மாற்று கருத்து இல்ல. அவர் வருவதற்கான உரிமை அவருக்கு இருக்கிறது. அவரை வர வேண்டாம் என்று சொல்லி, அவர் வந்தால் அவரை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லி மக்களிடம் பரப்புரை செய்வதற்கான உரிமை எங்களுக்கு இருக்கிறது. அதனால இது உரிமை சார்ந்த பிரச்சனையாகவே நான் பார்க்கல. இது உரிமை இருக்குதுங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். எனவே நாங்கள் ரஜினிகாந்த் வர வேண்டாம் என்று சொல்லுவதற்கான காரணங்களை நாங்கள் இப்பொழுது சொல்லுவதற்கு காரணம், மக்களிடம் நாங்கள் பரப்புரையை தொடங்குகிறோம். இந்த காரணங்களால இவரை மறுக்கிறோம் என்பதை சொல்லுகிறோம். அதே போல இந்த கேள்விக்கு பதிலளிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஐயா அவர்கள் பத்திரிகையாளர் ஐயா ரமேஷ் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு செய்திக்கு நான் மறுப்பு சொல்லணும். அதாவது திராவிட கட்சிகளிலே தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள், மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக இருந்தது நீங்க ஏன் கேள்வி வைக்கலன்னு கேட்கிறார். அது எங்கள் கொள்கையே அல்ல. எங்கள் கட்சியிலேயே தெலுங்கை தாய்மொழியாக பேசுகிறவர்கள், மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டார்கள், மாவட்ட செயலாளர்களாக செயல்படுகிறார்கள். நாங்கள் இனவெறி தத்துவத்தை கொண்டவர்கள் அல்ல. எல்லா மொழிவாரி தேசிய இனங்களுக்கும் அரசியல் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்கிற தத்துவத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி எங்கள் கட்சி தான். எனவே அதை நாங்கள் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போவும் ரஜினிகாந்த் அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலேயோ விடுதலை சிறுத்தைகளிலேயோ அவர் கட்சியில உறுப்பினராக இணைந்து கொள்வதிலே எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் சேவை செய்யட்டும். பாரதிய ஜனதாவிலே போய் ரஜினிகாந்த் அவர்கள் இணைந்து கொள்வதிலே எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் வேறு மாநிலத்திலே இருந்து வந்த ஒருவர், தமிழர் அல்லாத ஒருவர், தமிழர்களுக்கான கொள்கை வகுக்கிற கட்சி தலைமை பீடத்தை கொடுப்பது என்பதுதான் எங்களுக்கு முரண்பாடு. அதைத்தான் நாங்க வேண்டாம்னு சொல்றோம். இனியும் இப்படி ஒரு அரசியல் வேண்டாம்னு சொல்றோம். நீங்க ரஜினி அவர்கள் வருவதால் நல்லது நடக்கும் என்று சொல்லுபவர்கள் என்ன அடிப்படையில் சொல்றீங்கன்னு நான் கேட்கிறோம். எப்படி நல்லது நடக்கும் நீங்க சொல்றீங்க? இதுவரைக்கும் ஏதாச்சும் ஒரு ப்ரூவன் ரெக்கார்டு இருக்கா? நான் குறிப்பிட்டு சொல்லவா ரஜினி அவர்கள் ஏன் நாங்க மறுக்கிறோம் நான் சொல்லவா? இதே ரஜினி அவர்கள் பேசினார் இலங்கை பிரச்சனை குறித்து. 2 லட்சம் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட இடத்துல ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார், இது ராமனால் சபிக்கப்பட்ட பூமி, இந்த இடத்திலே கொலைகளை தவிர்க்க முடியாது, இப்படித்தான் நடக்கும் சொன்னார். இது ஒரு விஞ்ஞானபூர்வமான அரசியல் கருத்தாக நீங்கள் பார்க்கிறீர்களா? கர்நாடகாவிலே இருந்து காவிரி தண்ணீர் போராட்டத்திற்காக செத்த தமிழன் எத்தனை பேர்? அந்த இடத்திலே போய் கர்நாடக மக்களிடம் போய் நான் மன்னிப்பு கோருகிறேன் என்று பேசிவிட்டு இதே ரஜினிகாந்த் அவர்கள் வந்துவிடவில்லையா? நீங்கள் நினைச்சு பாருங்க. 96ஆம் ஆண்டு ரஜினிகாந்த் அவர்கள் அமெரிக்காவுக்கு போய்விட்டு அப்பதான் முதல் மொட்டையடிச்சு வர்றாரு. அப்ப அவர் கொடுத்த பேட்டி இந்து பத்திரிகையிலே வெளியானது. நான் மது அருந்தி விட்டு படுத்து விட்டேன், நான் படுத்திருந்த நேரத்திலே என்னுடைய தலையை கட்டிங் செய்வதற்கு பதிலாக மொட்டையடித்து விட்டார்கள் என்று பேட்டி கொடுத்தார். இது ஒரு நல்லொழுக்கம் போதிக்கிற ஒரு நல்லவரினுடைய செயல்பாடா? இப்படி விமர்சிச்சுட்டு போனா ஏராளமான விமர்சனங்களை அவர் மேல வைக்கலாம். அவர் அரசியல் கட்சி தொடங்கி வந்த பிறகு நாங்க ஏராளமான செய்திகளை கொண்டு வர போறோம். ஒரே ஒரு செய்தி தான் செந்தில், நான் தெளிவா சொல்லி முடிக்கிறேன். கார்ல் மார்க்ஸ் அவர்கள் பத்திரிகையாளராக இருந்தார். அப்ப அவரிடம் கேட்டார்கள் கார்ல் மார்க்ஸ் அவரிடம் கேட்டார்கள், ஒரு சரியான பத்திரிகையாளன் யார் என்று கேட்டபோது அவர் தெளிவாக சொன்னார், ஒரு பத்திரிகையாளன், சரியான பத்திரிகையாளன் என்பவன் மக்களுக்கு எது பிடிக்குமோ அதை தருபவன் அல்ல, மக்களுக்கு எது தேவையோ அதை தருபவன் சரியானவன் என்று சொன்னார். இதையே ஈவேரா அவர்களும் பதிவு செய்திருக்கிறார். இதுதான் நான் இப்பொழுது அரசியல் களத்திலே உங்களை பொருத்தி பார்க்க சொல்லுகிறேன். மக்களுக்கு கரிஷ்மா இருக்குது என்று சொன்னா, எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு இல்லாத தகுதி ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்குதுன்னு சொன்னா எப்படி ஏத்துக்க சொல்றீங்க? அப்படின்னா அந்த கரிஷ்மா சினிமாவில் நடிப்பதால் தான் வரும் என்று சொன்னால், இவர் இந்த சேவைகள் செய்வதை விட்டுவிட்டு சினிமாவில் நடித்திருக்கலாம் இல்லையா? இது எப்படி ஏத்துக்க முடியும்? மக்களுக்கு எது தேவைன்னு பாருங்க, எது இருக்குதுன்னு பார்க்காதீங்க. தேவையை கொடுப்பதுதான் ஒரு நல்ல அரசியலை ஒழிய மக்களுக்கு பிடிப்பதை மீண்டும் மீண்டும் வழிமொழிந்து கொண்டிருப்பது எப்படி நல்ல அரசியலாக இருக்கும்? இதுல நியாயம் இருக்குதான் நீங்க தயவு செய்து சொல்லுங்க. ஏதாவது ஒரு மாநிலம் இதை ஏற்றுக்கொள்ளுமான்னு சொல்லுங்க. கர்நாடகாவிலிருந்து காவிரி தண்ணி வராது, ஆனா தலைவர்கள் வருவாங்களா காலத்துக்கு காலம்? இதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? இது என்னங்க நியாயம்? நீங்க ரஜினிகாந்த் நல்லவர் என்று சொன்னால் நான் கேள்வி வைக்கிறேன், நல்லவென்னுவை விட நல்லவரா? ரஜினிகாந்த் அரசியல் தெளிவுள்ளவர் என்றால் ஐயா பழநெடுமாறனை விட அரசியல் தெளிவுள்ளவரா? அண்ணன் சீமான் அவர்களை விட துடிப்பாக மக்கள் களத்தில் நின்று போராடுகிறவரா? அண்ணன் திருமாவளவனை விட சிறந்த அரசியல் எதுக்கு நீங்க மாற்றி வைக்கிறீங்க? எதுக்கு இவங்க சொல்றாங்க பாரதிய ஜனதாவோடு முரண்பட்டு நிற்கிறார்? நான் தெளிவாக சொல்றேன், கடந்த கால ரஜினிகாந்த் அவர்களுடைய நடவடிக்கைகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஏஜென்டாக அவரை அடையாளப்படுத்தி இருக்கிறது. இதை நிரூபிக்க முடியும். இதை இங்க பாருங்க, நான் இப்ப சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க செந்தில். இந்த விவாதங்கள் இருக்கிற 4 பேர்ல நானு, அண்ணன் பாலா, அண்ணன் ஷானவாஸ் அவர்கள் 3 பேரும் ஒரு விவாதத்துக்கு வருவோம். ஒட்டுமொத்தமா ரஜினியை நாங்கள் எதிர்ப்போம். நீங்க பாருங்க, இதை நீங்க சரியா எழுதி குறிச்சு வச்சுக்கோங்க. எங்களோடு சேர்ந்து இன்னும் முற்போக்கு சக்திகள் தமிழ்நாட்டில் ஒன்னா வருவாங்க. எல்லாரும் சேர்ந்து அவர் வரவை எதிர்க்கிற காலம் ஒன்று வரத்தான் போகிறது. இதை நாங்க முன்னறிவிக்கிறோம், அவ்வளவுதானே ஒழிய இதுல ஒண்ணு பெரிய நாங்க அவரை வர வேண்டாம் அவர் வீட்டு முன்னாடி போய் நாங்க சண்டை போடல. மக்களிடம் பரப்புரை செய்யறோம், முன்னறிவிக்கிறோம், அவ்வளவுதான்.